இந்த களவாணி காங்கிரஸ் ஆட்சி வந்து கலைச்சிக்கிட்டே போச்சுது. அவங்களுக்கு எடுபடி வேலை பார்க்கலன்னா உடனே ஆட்சியை கலைச்சி விடுவாங்க. இப்படியெல்லாம் கலைச்சிக்கிட்டே இருந்ததுனால அந்தந்த மாநிலங்களில் திருப்பி தேர்தல் வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து மாறி இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தடவை தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்குன்னா 12 மாசமும் எங்கேயாவது தேர்தல் நடந்துகிட்டே இருக்க மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இங்க அமீர்னு ஒருத்தர் கிடைக்காரு, பெரிய போராளி. இவர் வந்து என்னன்னா, இது ஒரு அக்யூஸ்ட். இது வந்து மெத்தபெட்டமின் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவன். இது வந்து உபதேசம் பண்றதுக்கு அப்பப்போ வந்து நானும் இருக்கேன், நானும் யோக்கியம் தானே காணிக்கிறதுக்கு இந்த ஆள் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். இது வந்து சாத்தியமற்றது. ஏன் சாத்தியமற்றது? இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடத்த முடியுமா? ஆனா அது கூடவே சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடத்தினா அது சாத்தியம் பண்ணதான். இவர் தான் பெரிய விஞ்ஞானி. இவரு உள்ள அங்கங்கேயா தேர்தல் நடக்க இந்த செலவு வந்து நிறைய திருப்பி அப்போ பாராளுமன்றத்துக்கு மறுபடி ஒருக்க தேர்தல் வரும். எல்லா இடமும் இதே மாதிரியான ஒரு செலவு, பெரிய செலவு வந்து நடக்கும். மொத்தத்தில் ஒரு 19,000 கோடிக்கு மேலே இதில் சிக்கனப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரும்போதே நம்ம சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து நடத்திட்டோம்னு வச்சுடுங்க. 2 நேரம் இதுக்காக வேலை பார்க்கறது தேவைப்படாது. ஒரே நேரத்தில் அந்த வாக்காளர்களை சரி பார்க்கறதா இருக்கட்டும், புது வாக்காளரை சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை இறந்து போன வாக்காளர்களை நீக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே நேரத்து வேலையாக முடிஞ்சிடும். இந்த தேர்தல் முன் தயாரிப்பு பணிகளும் ஒரே நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து அடுத்த 5 வருஷங்களுக்கு இடையில எந்த தேர்தலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் தேர்தல் பணியில வந்து நிறைய அரசு அதிகாரிகள் ஆசிரியர்களை மட்டும்தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கும் 2 நேரம் இந்த இதை வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல். ஒரே நேரத்தில் வச்சா அது நல்லது. இது சாமானியனா எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு புரியலையே. நீங்கள் கொஞ்சம் படித்த ஆளை கொண்டு முதலமைச்சராக வச்சுருந்தீங்கன்னா புரியும். ஒரு படித்த ஆளை கொண்டு போய் நீங்கள் வந்து எம்பி ஆக்கி விட்டுருந்தீங்கன்னா தருமபத்தினி கனிமொழிக்கு இது புரியும். இந்த சு வெங்கடேசன் மாதிரியான ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்களை தான் சொல்லணும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது சமீபத்தில் ஒரு 2-3 நாளாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சலசலப்பு வந்துகிட்டு இருக்கு. சலசலப்பு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. யார் கிளப்புறாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள். குறிப்பாக சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன, இது பின்னாடி இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எதனால் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்மோட பேசி விவாதித்து ஒரு முழு விவரமாக பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்மோட இணைஞ்சிருக்காரு சின்னப்பா கணேசன் சார் அவர்கள். நிறையா இதுக்கு முன்னாடி அவர் கூட பண்ணியிருக்கோம், இன்றைக்கி அவர் கூட தான் இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம். இந்த புக்கு வந்து 27 அத்தியாயங்கள் இருக்கும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு சொல்லி இங்கே கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த திராவிடியா மகன்கள் அவங்களுக்கு நல்ல நெத்தியடி கொடுக்குற மாதிரி பதில் சொல்கிற மாதிரியான ஒரு புத்தகம். 368 பக்கங்கள், 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 400 ரூபா கொரியர் செலவோடு சேர்த்து, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா ஒரு புத்தகத்துக்கு. 2, 5, 10 வாங்கி நீங்கள் நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அண்ணாமலையை பற்றிய மோடியை பற்றி இங்கே கட்டமைச்சு வச்சுருந்த அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். பாஜகவினருக்கு வந்து கண்டிப்பாக இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படும். தெருமுனை கூட்டங்கள், இது மற்ற பொதுக்கூட்டங்கள் எதில் பேசினாலும் சரி, அதுக்காக சில பாயிண்ட்ஸுகளை இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூட நான் இதில் தொட்டிருக்கேன். இதுமாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது. அவசியம் நீங்கள் வாங்கணும், நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு, திரு அண்ணாமலை IPS முதலமைச்சர் ஆகிறதுக்கு இது ஒரு சின்ன முன்னெடுப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது தேவைப்படுறவங்க நான் சொல்லக்கூடிய ஒரே நம்பர் தான். நம்பருக்கு வந்து நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிவிடுங்க. 9092345641 90923456441. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க, எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விடுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம். ரொம்ப நன்றி சார். இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு பாஜகவினருக்கையும் தாண்டி பொதுமக்களுக்கு போய் இது சேரணும் அப்படிங்கிறது தமிழோடைய ஆவல். இது போய் சேரும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ நீங்களும் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்னன்னு நம்முடைய நேர்களுக்கு சொல்ல முடியுமா சார்? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நம்ம நாட்டில் நடைமுறையில் இருந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு
நம்ம நாட்டில் வந்து எல்லா இடமும் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு, பாராளுமன்றத்திற்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் தேர்தல் நடத்துறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுலேயும் முக்கியமாக பாராளுமன்றம், சட்டமன்றம் இந்த 2 இதுக்கும் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தாலே பல 1000 கோடி ரூபாய் மிச்சம் வரும் அப்படிங்கிறது ஒன்று. மக்கள் நல திட்டத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்குங்கிறது 2. இந்த 2 தான் முக்கியமான பாயிண்ட். ஒன்று செலவு சிக்கனமாகும், இன்னொன்று வந்து மக்கள் நல திட்டங்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நேரு காலத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே தான் போச்சுது. அதுக்கு பிறகு ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் நடத்த முடியாமல் போச்சுதுன்னா, நிறைய மாநிலங்களை வந்து இந்த களவாணி காங்கிரஸ் ஆட்சி வந்து கலைச்சிக்கிட்டே போச்சுது. அவங்களுக்கு எடுபடி வேலை பார்க்கலன்னா உடனே ஆட்சியை கலைச்சி விடுவாங்க. இப்படியெல்லாம் கலைச்சிக்கிட்டே இருந்ததுனால அந்தந்த மாநிலங்களில் திருப்பி திருப்பி தேர்தல் வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து மாறி இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தடவை தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா 12 மாதமும் எங்கேயாவது தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் வந்தது. இதை வந்து அவங்க செய்த அந்த பிழையை திருத்ததன் மூலமாக நமக்கு வந்து பெரிய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த முயற்சியை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து இப்போ பாஜக அரசாங்கம் வந்து அந்த மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு. இதில் இங்கே இருந்த கனிமொழி வந்து இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் ஒழுங்காக படித்து அளவு தாலி இருந்தால் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படித்தாங்க சொல்ல முடியும். அதாவது இப்போதே வந்து பாராளுமன்ற தேர்தல் 6 கட்டமாக, சில மாநிலங்களில் 6 கட்டமாக 7 கட்டமாக தேர்தல் நடத்துகிறார்கள். அது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்த முடியாங்க? 4, 7 கட்டம் 5 கட்டம் தேர்தல் நடத்துறது ஒரே நடையில் நடக்கக்கூடிய தேர்தலை 4 கட்டமாக 5 கட்டமாக வைப்பாங்க, அவ்வளோதான். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் இந்தியா முழுக்க ஒரே முறையில் தேர்தல் நடத்துறது. அது 4 கட்டமாக நடக்கட்டும் 5 கட்டமாக நடக்கட்டும், அது வந்து பிரச்சனை இல்லை. எத்தனை கட்டம்ங்கிறதுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்குறி மாதிரியான இந்த தர்மபத்தினி கனிமொழி மாதிரியான ஆட்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? என்னத்தை இவங்க அதாவது கொஞ்சமாவது படிப்பறிவு இருந்ததுன்னா கொஞ்சம் அறிவு இருக்கும், அப்படி தானே? பள்ளிக்கூடத்தோட முடிஞ்சு போச்சு. பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆச்சா இல்லையானே தெரியாது. அது பிறகு காலேஜ் பக்கம் எட்டியே பார்க்கல. எங்கே இவங்களுக்கெல்லாம் அறிவு வளரப்போகுது? இவங்கெல்லாம் எம்பி மக்கள், தூத்துக்குடியில் உள்ள ஆட்களை தான் நம்ம சொல்லணும். ஓட்டு போட்டு அவங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்லணும். இதில் இது வந்து இந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து மாநில இதெல்லாம் அழிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அந்த தரவு பற்றினே அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாலே. இது நம்ம இங்கே அமீர்னு ஒருத்தர் கிடைக்காரு, பெரிய போராளி. இவர் வந்து என்னென்னா, இது ஒரு அக்யூஸ்ட். இது வந்து மெத்தப்பெட்டமின் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவன் ஜாபர் சாதிக்குடைய தோழன். இது அவர் வந்து அந்த நாய் வந்து அதாவது போதைப் பொருள் கடத்தி வித்ததன் மூலமாக உள்ள பணத்தில் தான் இவளை சேர்ந்து நிறைய தொழில் பண்ணாங்க. முக்கியமாக இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படத்தை இவங்க தயாரிச்சிருக்காங்க. அதில் டைரக்டரே அமீர் தான். அந்த கதைக்கு வந்து அதுக்கு கதை வந்து வெட்டிமாறன், அதுக்கு வந்து இசை வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த கும்பல் எல்லாம் அந்த இன்னும் அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது, இன்னமும் விசாரணையில் இருக்குது. மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுலேயே இன்னும் சிக்கிட்டு கிடக்கு இந்த நாய். இது வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு அப்பப்போ வந்து நானும் இருக்கேன், நானும் யோக்கியம் தானே காணிக்கிறதுக்கு இந்த ஆள் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து சாத்தியமற்றது. ஏன் சாத்தியமற்றது? இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடத்த முடியுமா? ஆனால் அது கூடவே சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடத்தினா அது சாத்தியம் பண்ணதான். இவர் தான் பெரிய விஞ்ஞானி. இவர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி மக்களை குழப்புவதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து என்ன அப்படின்னா, இப்போ போட்டிருக்க இந்த மசோதா படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த இது வந்து 10 வருஷத்துக்கு பிறகு தான் நடைமுறைக்கு வருது. 2034ஆம் ஆண்டு தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்க போகுது. அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க? 2029 தேர்தல் முடிந்த பிறகு, இந்த இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் சர்க்கார் நிறைவடைந்த பிறகு மறுபடி தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு இப்போ வந்து ஜனாதிபதி வந்து இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறார். அதில் நடைமுறைப்படுத்தும் போது என்ன இதுன்னா, அந்த நடைமுறை அதாவது 2029 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்ல, நடந்து முடிந்த பிறகு உள்ள பாராளுமன்றத்தில் இதை வந்து நடைமுறைக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி அதை வந்து நடைமுறைக்கு வருதுங்கிறத அறிவிக்கிறாங்க. எப்போ வருதோ அதன் பிறகு இப்போ வந்து உதாரணத்துக்கு தமிழகத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் என்னமோ ஆட்சி மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 வருஷம் அது போகும்.
2.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்கும் பார்த்தீங்களா? 29ல் தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. 30, 31, 32ல் வந்து அடுத்து வந்து தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வர்றதாக வச்சுடுங்க. 31ல் வந்துடும், வரதா வச்சுடுங்க. 31ல் வருது அப்படின்னா அந்த 31ல் நடக்கக்கூடிய தேர்தல் வந்து 34 வரைக்கும் மட்டும்தான். ஒரு இடைத்தேர்தல் மாதிரியான ஒரு அம்சம்தான். அப்போ ஒரு இடைத்தேர்தல் வந்துன்னா அந்த சட்டசபையினுடைய ஆயுள் காலம் ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். அந்த 2034 வரும்போது இதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தலானது அது எவ்வளவு காலம் அதுக்கு இருக்கோ இடைவெளி, அதை பொறுத்து அதுக்கு வந்து வரும், அவ்வளவுதான். கடைசியில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு, அதாவது கரெக்டாக 2029ல் நம்ம இந்த டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணனால அதுலேருந்து அப்படியே போகும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்க போகுது? 2034 வரும்போது எல்லா சட்டமன்றத்துக்கும் ஆயுள் முடிஞ்சு போயிடும். சிலது 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி நிறைவு பெறும், சிலது 4 வருஷத்தை நிறைவுபடும், சிலது 2.5 வருஷத்துக்கு தான் தேர்தலே வச்சிருப்போம், 2.5 வருஷத்தில் அது முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு 2034 மொத்தமாக நாடு முழுக்க ஒரு பெரிய திருவிழா நடக்கும். அது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும். இது முதல் பாயிண்ட். இப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்லக்கூடியதில் இவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் இது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தேர்தல் நடத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் 2 நன்மை என்னால் சொல்ல முடியும். ஒன்று வந்து மிகப்பெரிய பொருளாதார லாபம், நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கனம் கிடைக்கும். எப்படி சிக்கனம் கிடைக்கும்னா, தமிழகத்துக்கு இன்னைக்கு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுடுங்க, அதுக்கு வந்து 6 மாத காலத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த தேர்தல் முன் தயாரிப்பு பணியை தொடங்கிடுவாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் அதில் ஈடுபடுத்திடுவாங்க. வீட்டுக்கு வீடு போய் வாக்காளர்கள் எல்லாம் வந்து சரி பார்ப்பாங்க. இது எல்லாமே பணத்தை கொடுத்து தான் செய்ய முடியும், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தான் செய்ய முடியும். அப்போ இது எவ்வளோ செய்து அதுக்கு பிறகு அது உள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு துணை இராணுவ படையெல்லாம் கொண்டு பாதுகாப்புக்கு விட்டு இதை அவ்வளோதையும் செய்து முடிப்பாங்க. முடிச்சு 2 மாதம் கழித்து அங்கே நாகாலாந்தில் தேர்தல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதே மாதிரி அங்கே நடக்கும். அப்புறம் வந்து உத்தரப்பிரதேச தேர்தல்னு சொல்லுவாங்க, அங்கே இதே மாதிரி நடக்கும். இப்படி வருஷம் ஃபுல்லாக அங்கங்கேயா தேர்தல் நடக்க இந்த செலவு வந்து நிறைய திருப்பி அப்போ பாராளுமன்றத்துக்கு மறுபடி ஒருக்க தேர்தல் வரும். எல்லா இடமும் இதே மாதிரியான ஒரு செலவு, பெரிய செலவு வந்து நடக்கும். மொத்தத்தில் ஒரு 19,000 கோடிக்கு மேலே இதில் சிக்கனப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரும்போதே நம்ம சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து நடத்திட்டோம்னு வச்சுடுங்க, 2 நேரம் இதுக்காண்டி வேலை பார்க்கறது தேவைப்படாது. ஒரே நேரத்தில் அந்த அதாவது வாக்காளர்களை சரி பார்க்கறதா இருக்கட்டும், புது வாக்காளரை சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை இறந்து போன வாக்காளர்களை நீக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே நேரத்து வேலையாக முடிஞ்சிடும். இந்த தேர்தல் முன் தயாரிப்பு பணிகளும் ஒரே நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து அடுத்த 5 வருஷங்களுக்கு இடையில எந்த தேர்தலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த தேர்தலுக்கான செலவுகள் அத்தனையும் மிச்சப்படும். அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் நடந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது. ஒரே ஒரு தடவை நம்ம தேர்தலுக்காக மெனக்கெடுவோம், செலவு பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது பிறகு அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். நாடு வந்து ஆட்சியாளர்கள் வந்து அவங்க ஆட்சியை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்ட், சிக்கன நடவடிக்கை முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்து 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் எல்லாம் இந்தியா முழுக்க நடந்தது. தமிழகத்தில் அப்போ என்ன நிலைப்பாடு இருந்துச்சு சொல்லுங்கள்? தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்காக எல்லா கலெக்டர்ஸ், எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், தாசில்தார்கள், இவர் எல்லா ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து இந்த தேர்தல் பணிக்கு இவங்கெல்லாம் போனதுனால அவங்க செய்ய வேண்டிய பணி இருக்குல்ல, அது இடையூறு, அது வந்து தடங்கலாகும், அது பெண்டிங் ஆகும். அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தானே ஏதாவது ஒரே வேலை தானே செய்ய முடியும். அப்போ அது பாதிக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ தேர்தல் இதை அறிவிச்சாங்களோ அதில் இருந்து தேர்தல் எப்போ நடந்து முடிந்து அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்ததுன்னு சொல்லிடுவாங்க. அது வந்தால் என்ன இது அப்படின்னா, அதுக்கு பிறகு நீங்கள் புதுசாக எந்த திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. பாராளுமன்ற தேர்தல் தான் சார், ஆனால் தமிழக அரசு வந்து எந்த இதையும் தொடங்கி வைக்க முடியாது, எந்த திட்டத்தையும் தொடங்க முடியாது, அறிவிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அறிவிக்க கூட பிரச்சனை இல்லை, தொடங்கி வைக்க முடியாது. அப்படின்னா மக்கள் நல திட்டங்களை நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு முடக்கி வைக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒவ்வொரு தடவை ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒருக்க முடக்கணும். சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இதே மாதிரி நீங்கள் செயல்படுத்த முடியாது. பாராளுமன்றத்துக்கு தேர்தல் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கு நடத்தும். ஆனால் நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரி வந்து எல்லா மத்திய அரசு சம்மந்தப்பட்ட திட்டத்தை அங்கே அமல்படுத்தினாலும் பயன்படுத்த முடியாது, தொடங்க முடியாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. பல்வேறு திட்டங்கள் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அப்போ நிறுத்தி வைக்கும்போது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் வந்து நிற்கும் இடையில. அப்போ அந்த வகையிலையும் வந்து மாநிலத்துக்கும் பாதிப்பு, மத்திய அரசு திட்டத்துக்கும் பாதிப்பு,
மாநில அரசு திட்டங்களுக்கும் பாதிப்பு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம அதுக்காக வேண்டி கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எந்த இடையூறும் இல்லாமல் இருக்குங்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் தேர்தல் பணியில் வந்து நிறைய அரசு அதிகாரிகளை ஆசிரியர்களை மட்டும்தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கும் 2 நேரம் இந்த இதை வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல், ஒரே நேரத்தில் வச்சா அது நல்லது. இது சாமானியனா எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு புரியலையே. நீங்கள் கொஞ்சம் படித்த ஆளை கொண்டு முதலமைச்சராக வச்சுருந்தீங்கன்னா புரியும். ஒரு படித்த ஆளை கொண்டு போய் நீங்கள் வந்து எம்பி ஆக்கி விட்டுருந்தீங்கன்னா தருமபத்தினி கனிமொழிக்கு இது புரியும். இந்த சு வெங்கடேசன் மாதிரியான ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்களை தான் சொல்லணும். இவங்க எல்லாம் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி என்ன சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இது வர்றதுனால மாநில கட்சிகள் எல்லாம் வந்து அது பாஜகவுக்கு ஆதரவாக போயிடும். முக்கியமாக இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் வந்து பாஜகவுக்கு தான் இது ஆதரவாக போயிடும், பாஜக எல்லா இடமும் பாஜக மட்டும்தான் வெற்றி பெறுங்கிற மாதிரி ஒரு இதை கட்டமைப்பாங்க. அப்படி அமைக்கிறாங்க. அது உண்மை, அது இல்லை. பாஜகவுக்கு சாதகமாக போகும்னு நீங்கள் சொல்கிற விவாதத்தை நீங்கள் உண்மையிலேயே வச்சுடுங்களா? கடந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலோட நமக்கு சட்டமன்ற தேர்தலும் நடந்திருந்தால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்காது, மாநில அரசில் ஆட்சி அவுட் ஆகிருக்கும். ஏன்னா அங்கே எம்பி தேர்தலில் அதாவது 48 எம்பிக்கு வெறும் 9 எம்பி தான் பாஜகவுக்கே கிடைச்சாங்க. அப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் பாஜக வந்து தோல்வியை சந்தித்தது பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில். அப்போ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப மோசமான தோல்வி, பாதிக்கு கீழே போயிட்டாங்க. 70 எம்பிக்கள் கொண்ட மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதில் வந்து அங்கே தான் அதிகமான இடம் பாஜகவுக்கே கிடைச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் அதிகமானது கிடைச்சிட்டு இருந்தது. அந்த எம்பிக்கள் எல்லாம் கிடைக்காம போனதுனால தான் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு பாஜகவுக்கு. அப்போ பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் போன அதே நேரத்தில் இந்த மாநிலங்களெல்லாம் இழந்திருப்பாங்க. மகாராஷ்டிரா போயிருக்கோம், எதிர்கட்சிக்கு போயிருக்கோம். அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசமும் கையை நழுவி போயிருக்கும். அது ஹரியானா கூட போயிருக்கும். ஹரியானாவும் அப்படி தான். பாராளுமன்ற தேர்தலில் அது அவங்க வேறு மாதிரி இருந்துச்சு. பாஜகவுக்கு எதிரான ரிசல்ட்டை மக்கள் கொடுத்துட்டாங்க. அதை சேர்த்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுருங்க, 2 இடத்துலையும் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி ஒரே நேரத்தில் வச்சா பாஜகவுக்கு தான் லாபம்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜகவுன்னு இல்லை, ஆளுங்கட்சியாக மத்தியில் எந்த கட்சி இருக்கோ அதுக்கு தான் லாபம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் வந்து அதுக்கு வேற இதுக்கு வேற அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போடுவாங்கங்கிறது அப்படி ஒரு இது இங்கே இருக்குது சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படி போடுவாங்கன்னு தெரியாத ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு. அதில் கரெக்டாக அவங்க போடுவாங்க. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுனால ஒரு பெரிய நல்லது நடக்கும். இவங்களுக்கு நல்லது நடக்க விடாதுல்ல, நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்திடக்கூடாது, நாட்டுக்கு நல்லது நடந்துடக்கூடாது. தேச துரோக வேலையை செய்யணும், நாடு பிரிவினையால் துண்டாடப்படணும், சீரழிஞ்சு சின்ன பின்னமாக நாசமாக கட்டமன்னா போகணும். இது இந்த எதிர்த்தரப்புக்கு உள்ள ஆசை. இதில் கனிமொழி இன்னொன்று என்னென்னா, மாநில கட்சிகளெல்லாம் வந்து இதில் சிதைஞ்சு போகும், அதை அழிக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த தருமபத்தினி திருவாய் மலர்ந்து அருள் இருக்காங்க. உண்மையிலே வந்து அப்படி மாநில கட்சிகளெல்லாம் நாசமாக போனால் காங்கிரஸ் இதை ஆதரிக்கணும்ல, கம்யூனிஸ்ட் இதை ஆதரிக்கணும்ல. இவங்கெல்லாம் தேசிய கட்சிகள் தானே. அப்போ வந்து காங்கிரஸுக்கு அப்போ பெரிய ஆதாயம் கிடைக்கும்ல. பாஜக அது இல்லைன்னா காங்கிரஸ் தானே வரும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாஜக அல்லது காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட், இப்படி தேசிய கட்சிகள் தானே கட்சிகளுக்கு தானே வாய்ப்பு அமையும். அப்படின்னு அவங்க ஆதரிக்கலாம்ல, இதை கம்யூனிஸ்டுக்காரங்க ஆதரிக்கலாம். அப்புறம் வந்து குறிப்பாக காங்கிரஸ் ஆதரிக்கலாம்ல, அது ஏன் ஆதரிக்கலை? காங்கிரஸ் ஏன் பிச்சுக்கிட்டு வெளியே ஓடுது? உண்மை அது இல்லை. மக்களுக்கு நல்லது செய்தால் ஆதரிப்பாங்க. நீங்கள் கெடுதல் செய்யறதுக்கே ஒரு டூல் கிட்ட வச்சுக்கிட்டு அதுபடியே செய்துட்டு இருந்தால் எப்படி ஆதரிப்பாங்க? அதனால் உண்மையிலேயே இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல பாஜக கொண்டு வந்தால் அது நல்ல திட்டமாக தான் இருக்கும். காஷ்மீருக்கு 370 நீக்கணும்னு சொன்னாங்க, நல்லது தானே மக்களுக்கு. அதே தான் இதுலேயும் நடக்கும். அதே மாதிரி கொண்டு வந்த எந்த திட்டமாக டிஜிட்டல் இந்தியா, அன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையில் உள்ள செய்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நோயாளி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அரசாங்கத்துக்கு பணம் கட்டியிருக்காங்க. அந்த பணத்தை வந்து கையாடல் பண்ணதில் 2 பேர் கைது. அது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பணத்தை இவாளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அரசாங்கத்துக்கு கெட்டலை. அதனால் அவங்க 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால் புதுசாக நாங்கள் ஒன்றை கொண்டு வர போகிறோம். என்ன, டிஜிட்டல் முறையில் வந்து என்ன பணம் வாங்குறது, எது வாங்கினாலும் சரி இந்த ஜிபேயில் அனுப்பு, நீ ஃபோன்பேயில் அனுப்பு, நீ இதை ஸ்கேன் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் டிஜிட்டல் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனையை நாங்கள் வைக்க போகிறோம். அன்றைக்கி இந்த கும்பல் தான் திட்டிகிட்டு இருந்துச்சு, கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை இழிவுபடுத்தி பேசின கும்பல் இன்னைக்கு அதை தான் கொண்டு அமுல்படுத்த போகிறாங்க, அமுல்படுத்துகிறாங்க. அதே தான் இன்னைக்கு இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பாஜக வந்து நீங்கள் அடுத்த நீங்கள் பாருங்கள், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் இது வந்து நடைமுறைக்கு வருது. அதுக்கு பிறகு தான் இது நடைமுறைக்கு வருது. வரக்கூடிய பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து பெரும்பான்மை வந்துட்டீங்கனாலே இதை நடைமுறைக்கு வர விடாமல் தடுக்கலாமே. ஏன் இப்போ பதறீங்க? தடுக்கலாமே. உங்கள் கையில் அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குல்ல கையில். அதில் அவ்வளவு நாடகம். பாஜகவை எதுக்கணும், பாஜகவை என்ன செய்தாலும் எதுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்ல திட்டம் இது. ஓகே சார், எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலுமே அதுக்கான சாதக பாதகம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே சாதகத்தை சொன்னீங்க. பாதகம் அப்படின்னா என்ன சார் இதில் இருக்கும்? இப்போது இல்லை, பாதகமாக இதில் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்கிட்ட கேட்டால் ஒன்றுமே இல்லை. பாதகம்னு சொல்லுது, அதாவது இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து சாதகமான அம்சம்னா இன்னொன்று நான் சொல்ல முடியும், ஒரு கருத்தை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் வந்து கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி இப்போ தாசில்தார், இவங்க அவ்வளோ பேர்த்தையுமே மாநில அரசு வந்து அவங்கள கட்டுப்படுத்திச்சு. ஏன்னா இந்த தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே தான் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறோம், தொடர போகிறோம், அதனால நீங்கள் எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா உங்களை நாங்கள் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவோம் அப்படிங்கிற மறைமுக மிரட்டல் மூலமாக நீங்கள் வந்து ராசாவுடைய அந்த நீலகிரி தொகுதியாக இருந்தாலும் சரி தான், தமிழகம் முழுக்க நீங்கள் எடுத்துடுங்க, ஆளுங்கட்சிக்காரன் திமுக காரன் கொண்டு போன எந்த காரையுமே சம்பிரதாயத்துக்கு மறைச்சி செக் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிய அதில் உள்ள எந்த பணத்தையும் வந்து இவங்க கைப்பற்றலை, அவங்களை தடுக்கவே இல்லை. ஏன்னா அரசு எந்திரமே அவங்க கையில் இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய சாதகமான, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வந்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அடுத்து ஓட்டு போட்டு நீ யார் வேணாலும் வெற்றி பெறலாம், அதில் என்ன நீ என்ன எங்களை மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது அப்படி இல்லை. மத்தியில் பாஜகவே வந்தால் கூட இங்கே தமிழகத்தில் நாங்கள் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்ட முடியும். முதலமைச்சருக்கு கீழே தர எல்லா தலைமைச் செயலாளரும் வேலை பார்த்து ஆகணும். எல்லா மாவட்ட கலெக்டர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே முதலமைச்சரை கட்டுப்பாட்டில் தானே வந்து ஆகணும். அப்படின்னா இவங்க நினச்சா அவங்கள என்ன வேணாலும் பழி வாங்குவாங்கல்ல. அப்போ இந்த சூழ்நிலை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது மாறும். அதிகாரிகள் வந்து கொஞ்சம் நேயமாக நேர்மையாக அவங்க பணியை கரெக்டாக செய்வாங்க. ஏன்னா யார் வேணால் வந்துட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி துணிஞ்சு செய்வாங்க. அந்த அவங்க நல்ல நேர்மையான அதிகாரிகளையும் இந்த மாதிரி இந்த அப்பப்போ தேர்தல் மாற்றி மாற்றி வரதுனால அதை கரெக்ட் ஆகிக்கிறாங்க. அவங்களையும் முறைகேடு செய்ய வச்சிடுறாங்க. இவங்களுடைய பித்தலாட்டத்துக்கு துணை போக வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லை. வரும்போது வில்லா நிற்பாங்க, உடைய மாட்டேன், உடஞ்சிருவாங்க. இல்லட்டா அதாவது இல்லைன்னா வேலை வேண்டாயா போயான்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு இளமையில் எல்லாம் செய்வாங்க. அதுவே காலேஜ் போகக்கூடிய வயசு வரும்போது சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. எல்லா அதிகாரிகளும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது சரி இவனும் இப்படி தான் இருப்பான், என்னென்ன நாசமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி நேர்மையாகவே இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பாதகம்னு சொன்னால் இதில் எதுலேயும் இருக்க மாதிரி எனக்கு தெரில சார். இவங்கெல்லாம் கதறாங்க அவ்வளோதானே ஒழிய பாதகமான அம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்க போகுது? ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவாங்க. அமெரிக்காவில் நடக்குதுல்ல, அதே மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும், அவ்வளோதான். அந்த பாராளுமன்ற அமெரிக்காவில் என்ன, நமக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, எல்லா இடமும் நடக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரே கட்டமாக நடத்த முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரே நாள் நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை. அப்படி நடத்தணும்னு சொன்னால் முடியும். டிஜிட்டல் மயமாக கொண்டு வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஆதார் கார்டு மூலமாக ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க எங்கேருந்து வேணாலும் ஓட்டு போட முடியுங்கிற ஒரு இது வரும்போது அதுக்கு சாத்தியப்படும். அவங்களுடைய கைரேகை வச்சு அதிலிருந்து அவங்க ஓட்டை பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது வரும். ஆனால் அதுலேயும் ஒரு மைனஸும் இருக்கும். ஏன்னா இன்னொருத்தருக்கு ஓட்டு போட வைக்கணும்னு நான் வாங்கினேன்னா நான் விருப்பப்பட்ட கட்சிக்கு நான் போட்டு விட்டுருவேன். அவங்க கை நாட்டு அவங்கள வைக்க வச்சுருவேன். அங்கே உள்ள எனேபிள் ஆன பிறகு நான் அந்த சின்னத்தை செலக்ட் பண்ண இடத்துல என் விருப்பப்பட்ட சின்னத்துக்கு நான் ஓட்டு தள்ளிட்டு போயிடுவேன். அதில் வயசானவங்கள ஈஸியாக ஏமாற்ற முடியும், படிக்காதவங்கள ஈஸியாக ஓட்டை மாற்றி போட வைக்க முடியும். அந்த மாதிரிப்பட்ட மோசடியெல்லாம் அப்பவும் கூட நடக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அடுத்த லெவல் அதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். சரி, ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த தேர்தல் வந்து அமலுக்கு கொண்டு வரதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ண போகிறாங்க? ஏன்னா ராம்நாத், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் இந்த குழு அமைச்சு இது சாத்தியமா அப்படிங்கிறதான் இவ்வளோ நாள் செக் பண்ணாங்க. இப்போ அமலுக்கு கொண்டு வரதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அதாவது அமலுக்கு கொண்டு வரதுக்கு முதல் வந்து பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றணும். பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றி அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி சட்டமாக்கணும். அதுதான் வந்து இப்போதைய தேவை. மற்றபடி வந்து மாநில அரசுகளுக்கு இதில் பெரிய பங்களிப்பே இல்லை.
அது எந்த விஷயத்தில் அவங்களுக்கு மாநில அரசுக்கு இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 18 சட்டங்கள் இதில் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதில் ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளாட்சி தேர்தல்கள், பஞ்சாயத்து தேர்தல், அப்புறம் மாநகராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், இதெல்லாம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில அரசு தான் நடத்த முடியும். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தான் இதை வந்து நடத்துவார். இந்த தேர்தல் வந்து மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு இந்த சட்டத்தை திருத்தன்னா முடியாது. அப்போ அதுக்கு ஒரு இடம் என்ன வச்சுருக்காங்கன்னா, 50% சட்டமன்றங்கள் இதை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றினா போதும். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இதை நிறைவேற்ற மாட்டாங்க, கேரளாவில் நிறைவேற்ற மாட்டாங்க, பாண்டிச்சேரியில் நிறைவேற்றிடுவாங்க, அதே மாதிரி ஆந்திராவில் நிறைவேற்றி விடுவாங்க, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நிறைவேற்றிடுவாங்க, மகாராஷ்டிராவில் நிறைவேற்றிடுவாங்க, மத்திய பிரதேசத்தில் நிறைவேற்றிடுவாங்க, ராஜஸ்தானில் நிறைவேற்றிடுவாங்க. இது மாதிரி பாஜக கூட்டணி, பாஜக ஆளும் மாநிலம் பீகார் உட்பட எல்லா மாநிலங்களையும் இதை நிறைவேற்றி விடுவாங்க. அது 50க்கு மேலே இருக்குது. அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். பாராளுமன்றத்தில் இவங்க தொடக்கத்திலேயே அதை எதிர்க்கக்கூடியவங்க எதிர்த்தாங்க, ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சாங்க. அதை மீறி வந்து திமுக தரப்பில் டிஆர் பாலு, இல்லைன்னா வந்து சுப்ரியா சூலே, இவங்க எல்லாம் வந்து அவங்க சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் பிரிவில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்கனவே வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரே இந்த கருத்தை வச்சிருக்காரு. இதை வந்து பாராளுமன்ற குழுவுக்கு நம்ம அனுப்புவோம், அதில் எல்லா கட்சியில் உள்ள பிரதிநிதிகளும் அந்த குழுவில் வருவாங்க, அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்போம், கேட்டுட்டு அவங்க இதில் ஏதாவது திருத்தங்களோ மாற்றங்களோ சொன்னாங்கன்னா அதையும் நம்ம உள்ளடக்கி நம்ம இதை பாராளுமன்றத்தில் சட்டமாக்குவோம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்களும் வந்து இதை கோரியிருக்காங்க. அதோட அமித்ஷாவும் வந்து இதை வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு கொடுத்துட்டார். அதனால பாராளுமன்ற கூட்டுக்குழு ஏற்கனவே இன்னொரு சட்டம் இதில் இருக்குது, வக்பு வாரிய திருத்த சட்டமும் இப்போ அந்த குழுவில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் காலம் நீட்டிப்பு கேட்டிருக்காங்க, நீட்டிச்சாச்சு. அது என்ன 1 மாதம் 2 மாதத்தில் அதனுடைய இது பாராளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இதுவும் போயிட்டு வரும், அவ்வளோதான். ஆனால் ஏன்னா நாள் இருக்குல்ல, 2029 தேர்தலுக்கு முன்னாடி இது நடைமுறைப்படுத்தினா போதும், அவ்வளோதான். நான் வந்து இதை பெரிய சட்டமாக நினைக்கல. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கு இவங்க எல்லாம் அலறிட்டு கிடக்காங்க இதுக்கு. ஆனால் அடுத்து வந்து ஒரே நாடு ஒரே சட்டம்னு வரப்போகுது, அதுக்கு என்ன கதற போகிறாங்கன்னு தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து இது வந்து பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு தான் கவலைப்படும். பெரிய கவலை அதுக்கு தான். ஏன்னா இதில் முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு இவங்களாம் சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே சட்டம்னு கொண்டு வந்தால் முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால் முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்க வேண்டிய காணிக்க வேண்டிய நிர்பந்தம் திமுக காங்கிரஸ் இந்த கும்பலுக்கு உண்டு. அதனால் இவங்க வந்து அதை பழையபடியும் அதை எதிர்ப்பாங்க, எதையே பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ட்ராமா நடக்கும், பார்ப்போம். அடுத்து அது வரப்போகுது, அதில் எவ்வளோ கதற போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ ஒப்பாரி வைக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி இவ்வளோ விளக்கமாக இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்பவே நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.